இந்த வசனம் எங்க இருக்குன்னா 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8, 9 வசனங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதுனா எதுனா அவருக்கு ஒரு வியாதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பவுலுக்கு ஒரு வியாதி இருக்குது. அதை பத்தி அவர் சொல்றாரு. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகிய கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தோட கருத்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், பவுலுக்கு வந்து அப்போஸ்தலன் பவுல் எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு வந்து ஒரு பெரிய வியாதி ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வியாதி அவர் எப்போ பார்த்தாலும் பலவீனப்படுத்துது. அது ரொம்ப அந்த வலி தாங்க முடியாமல் அந்த வியாதியை நீக்கும்படி, வியாதி எடுத்து போடும்படி, வியாதி சுகமாகும்படி ஏசப்பாட்ட போயிட்டு பவுல் வந்து ஒரு 3 தரம் வந்து ப்ரே பண்ணுறார் ஃப்ரெண்ட்ஸ். 3 தரம் ப்ரே பண்ணும்போது அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, பவுல் பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, அப்பா நீ வருத்தப்படாத, வியாதி குறித்து வருத்தப்படாத, அது உன் நல்லதுக்கு தான். அப்போ உனக்கு நிறைய வெளிப்பாடுகள், நிறைய மேன்மையான காரியங்கள் உனக்கு இருக்கிறதுனால நீ பெருமை பாராட்டதுபடி, வீழ்ந்து போகாதபடி, அது வந்து உன் நல்லதுக்காகவே தான் நான் வச்சிருக்கிறேன். நீ எப்பெல்லாம் அது பலனை போறியோ அப்போ என் கிருபை, என் பலன் உனக்கு தாங்கும், நான் பாதுகாத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அப்போஸ்தலன் பவுல் கிட்ட சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இதை குட்டி இந்த வசனத்தோட கருத்து ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கருத்து கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள அநேகர் பார்த்தீங்கன்னா ரசிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை ரசிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற குறைகள் நீங்கும்படி எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய குறைகள் இருக்குது. சில பேர் குழந்தை இருக்காது, சில பேர் வியாதி இருக்கும், சில பேர் வீடு இருக்காது, சில பேர் வேலை இருக்காது, சில பேருக்கு நிறைய குறைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 2 தாட்ஸ் வந்து கூட சொல்லி இந்த 2 தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வியாதி இருக்கும். ஒரு சிலருக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் இருந்தும் அவங்களுக்கு வியாதியில் இருக்கும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வியாதியில் இருக்கும். அதை குறித்து என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி இருப்பாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து குழந்தை இருக்காது, குழந்தை பாக்கியம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் பிடிவாதமாக என்ன பண்ணுவாங்க, எப்போ ஜெபம் பண்ணி அவங்க குழந்தை பெறும்படி என்ன பண்ணுவாங்க, குழந்தை உருவாக்கும்படி அவங்க எப்போ பார்த்தாலும் ஏச போட்டு அவங்க ப்ரே பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 2 காரியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 காரியத்தை ஒன்று நம்ம பார்க்கலாம்.